என்ன அண்ணனை பெரிய மயிரால அப்படி இப்படின்னு பேசுறப்ப என் மவனும் கூட வந்துருந்தான், மவனையும் பொண்ணு வந்துருந்தாங்க கூட. அப்போ என் மவன்கிட்ட சொன்ன ஏன்னா நீ கெட்டாய் பேசப்படா சார் அப்படின்னு. என்னெல்லாம் நீ பேசுறத நான் அப்படியே ஜாதி யூஸ் பண்ணி அவர் பேசிக்கிட்டு சாத்தான்குளம் தந்தை மகன் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டதற்கு மதுரை நீதிமன்றம் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 9 காவல்துறை அதிகாரிகளுக்கும் மரண தண்டனை என்பதை விதித்துள்ளது. என்னுடைய பார்வை என்னன்னா, மரண தண்டனை என்பது ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான். மரண தண்டனையே கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய, பாதுகாப்பை உறுதியளிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம்னா, ஒரு அமைப்புனா அது ஒரு காவல்துறை தான். அந்த காவல்துறையே பொதுமக்களை விசாரணை என்ற பெயரில் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி சித்திரவதை செய்து படுகொலை பண்ணிருக்கு அந்த காவல்துறை. சாத்தான்குளத்தை சேர்ந்த அந்த காவல்துறை எப்படி அந்த மகன் தந்தை சித்திரவதைக்கு உள்ளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கப்பட்ட தகவலெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சை உழுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஒரு பெண் காவலர் அடித்த சாட்சியம்தான் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக கருதப்படுது. அவங்க அளித்த அந்த சாட்சியத்தில் மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் கொடூரங்கள்லாம் அந்த 2 நபர்கள் மீதும் இந்த போலீஸ் அதிகாரிகள் நிகழ்த்தியிருக்காங்க. இரவு முழுக்க மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து உதைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த 2 நபர்களையும் சாகடிச்சிருக்காங்க. மரணத்திற்கு மரணம் ஒருபோதும் தண்டனையாக அமையாது. ஆனால் இது போன்ற செயலில் ஈடுபடுகின்ற நபர்கள் யாருன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் இந்த நீதிமன்றம் இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இது பாராட்டுதலுக்குரிய ஒரு தீர்ப்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா காவல்துறை தான் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த காவல்துறையை சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு கட்டுப்படாமல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள், மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான எங்களை கேட்கறதுக்கு ஆள் யாரும் கிடையாது, சட்டங்களே எங்களுக்கு வளைந்து செல்லும் அப்படின்ற ஒரு மெத்தன போக்குத்தன்மையுடனே பல காவலர்கள் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருந்ததன் விளைவாகத்தான் ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பனை ஏறி ஒருவரை கல் ஏற்கினார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எஸ்ஐ இசக்கி ராஜா அவர்கள் துப்பாக்கியை யூஸ் பண்ணி 4 தோட்டாக்கள் மூலமாக அந்த நபரை சுட்டு இருக்கார். தன்னை ஒரு சிங்கம் சூர்யாவாகவும் ஒரு கமர்ஷியல் போலீஸாகவும் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி மோசமான ஒரு செயலில் அந்த இசக்கி ராஜா என்ற ஒரு உதவி ஆய்வாளர் ஈடுபட்டிருக்காரு. அந்த நிகழ்வை பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியா வாயிலாகவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, தன் பிள்ளைகளோட ஒரு நபர் வந்திருக்காரு. அதாவது சுடப்பட்டார் இல்லையா, அவருடைய அண்ணன் மற்றும் ஸ்கூல் படிக்கிற இல்லை காலேஜ் போய்கிட்டு இருக்க 2 பசங்க, அவங்களோடையும் கூட்டிட்டு தான் போயிட்டு பணங்கள்லாம் இல்லை பதனியாக தெரியல, ஏதோ ஒன்று இறக்கி இந்த வெயிலில் குடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வழியே அந்த காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் விசாரிக்கும் பொருட்டு விசாரித்து தகாத வார்த்தைகளால் பிறப்பையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிரயோகப்படுத்தி அந்த பனை ஏறிய நபரை கூறியிருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்த அண்ணனும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கவும் அவரையும் தகாத வார்த்தைகளால் வசப்பாடியிருக்காரு அந்த இசக்கி ராஜா என்ற ஒரு காவல்துறை அதிகாரி. உடனே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த 2 குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா, ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்கள நோக்கியும் மிக மோசமான ஆபாசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அந்த 2 குழந்தைகளையுமே திட்டியிருக்காரு. இதெல்லாம் பனை ஏறி மேலே இருந்தவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு.
உடனே அவருக்கும் என்னத்தான் இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைய திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கோபம் வந்தன் விளைவாக 2 பேருக்கும் சண்டை வருது. அதாவது அந்த பனையேறிக்கும் உதவி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும். உடனே இந்த இசக்கி ராஜா, அதாவது சினிமா மோகத்தால் கவரப்பட்டு தன்னைத்தானே சிங்கம் சூர்யா என்று நினைத்து கொண்ட இந்த இசக்கி ராஜா அவர்கள் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பனையேறிய கால்களில் சுடுறாரு. 4 முறை 4 குண்டுகளால் சுட்டிருக்காரு. அந்த பெண் குழந்தை மீதும் அந்த இசக்கி ராஜா என்ற ஒரு காவல் உதவி ஆய்வாளர் சுட்டிருக்காரு. ஆனால் அந்த குழந்தை மீது படலை. மற்ற குண்டுகள் அந்த பனையேறி மீது பட்டு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காரு. அந்த இசக்கி ராஜாவும் சில காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த செய்தி என்னென்னா, இசக்கி ராஜாவின் மீது போலீஸ் வழக்கை பதிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இசக்கி ராஜாவை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. அதே இரவு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் அந்த தெரு வீதிகளில், அந்த ரோடுகளில், அந்த சாலைகளில் பனையேறி அமைப்புகளும் தன் ஆர்வலர்களும் சில கட்சி அமைப்புகளும் சேர்ந்து இந்த துப்பாக்கி சூடுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தன் விளைவாக அந்த இசக்கி ராஜாவின் மீது வழக்கு பதியப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். 2 வெவ்வேறு சம்பவங்கள். சாத்தான்குள வழக்கில் தந்தை மகன் கொல்லப்பட்டதற்கு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு 9 பேருக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்ட அதே வேளையில் இந்த இசக்கி ராஜா என்ற எஸ்ஐ இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு. அப்படின்னா பயம் இல்லை. காவல் உடுப்பை போட்டுக்கிட்டா தான் ஒரு பெரிய கடவுளுக்கு நிகரான ஒரு மனப்பாங்கோடு தான் நிறைய காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் இருக்காங்க. இந்த காக்கி சட்டை அணிவதன் மூலம் தமக்கு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அதிகாரம் கிடைச்சிச்சு, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இந்த சட்டத்திற்கு முன்னே நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கும், இந்த சட்டத்தால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இங்கே பல காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் இருந்துகிட்ருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், எல்லா காவலர்களும் அப்படின்னா கிடையவே கிடையாது. பெரும்பாலான காவலர்கள் அர்ப்பணிப்போட இப்போ வரைக்குமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ திருவிழா நேரங்களில் இந்த பந்தோபஸ்து சொல்லப்படுகிற வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்களை பாதுகாக்கிறாங்க கூட்ட நெரிசலிருந்து. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பணிகளை தான், கடமையை தான் இந்த போலீஸ் ஆட்டிகிட்ருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா இந்த மாதிரி இசக்கி ராஜா போன்ற காவலர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். போலீஸ் தப்பு செஞ்சாலும் பொதுமக்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம்தான் என்பதை இங்கே உறுதிப்படுத்தணும். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் என்பது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாகவும் ஒரு எண்ணமாகவும் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அந்த உடுப்பை எடுத்து நம்ம அணிஞ்சிக்கிட்டால் நம்ம பெரிய ஒரு அரசன் மாதிரியும் ஒரு கடவுள் மாதிரியும் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உடுப்பு ஒரு பொறுப்பு, ஒரு சமூக அக்கறை. நீங்கள் தான் அந்த சமூகத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஊடுருவணும். அப்பேற்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்படணும். தெரிவு செய்யும் போது அப்பேற்பட்ட காவலர்களை தான் அரசாங்கமும் தெரிவு செய்யணும். இது போன்ற ஒரு சம்பவங்கள் மீண்டும் ஒருபோதும் இந்த தமிழகத்தில் நடைபெறக்கூடாது.